ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வருடம் உண்டான பலன்கள். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம், அதாவது தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வருடம் உண்டான காலகட்டம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தடையானா 6ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாய், உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 4-9 கூடியவர், ஒரு திரிகோண கேந்திர அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். போட்டிகளில் சிறு சிறு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான, அதாவது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி இருக்கும். புதுசாக கடன் வாங்குவீங்க. பூமி சம்பந்தமாக ஏதாவது இடம் வாங்கிறது, மனம் வாங்கிறது, அதை தவிர வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு லோன் எடுப்பீங்க. அதாவது முடிஞ்ச வரலும் இந்த காலகட்டத்தில் புதுசாக லோன் எடுத்து வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் தொழிலை சார்ந்து நீங்கள் தந்தையின் தொழிலுக்கு திருப்பியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் எதிராளிகளை நம்ப வேண்டாம், எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 7ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்ப சனியாக வேற இருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாகவோ, அதை தவிர கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 7ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருந்தாலும் குரு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைகிறது. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே இருக்குது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் மாதத்தை ஆரம்பித்த உடனேலேருந்து இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் போகும்பொழுது அதாவது சுக்கிரனும் புதனும் இந்த 6ஆம் இடத்துலேருந்து சப்தமத்துக்கு போகிறார். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்லபடியாக இருக்கும். கூட்டு தொழிலில் இருந்தாலும் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்ட்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது. பணத்தை போட்டிங்கன்னா நிச்சயம் வராது, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனியினோட வீட்டில் போய் 2ஆம் அதிபதியான புதனும் போய் உட்கார்றார். அது பணம் வராது. என்ன இருந்தாலும் பேசியே பணம் வராமல் போகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். போட்டியில் சிறு சிறு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதுசாக பார்த்தீங்களேனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும். புதுசாக வீடு வாங்குவீங்க. அதை தவிர தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் மூலியமாக வரக்கூடிய குடும்ப தொழில்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருன்னா அந்த இண்டஸ்ட்ரி கை மாறி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் வீடு, சொத்துக்கள், இந்த தந்தையினுடைய நிலம் அதெல்லாம் வரக்கூடிய, தோப்பு அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஹெச்ஆரில் இருக்கக்கூடியவங்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உடல்நிலை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள். தீர்க்கமான டெசிஷன் எடுக்க முடியாத காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் வீம்பு பிடிச்சி போராடி வெற்றி பெறத்துக்குன்னு பின்னாடியே ஓடுவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் வேறு. அதனால் நிச்சயமாக உச்சம் பெற்ற செவ்வாயின்றதுனால கண்டிப்பாக அது பின்னாடி ஓடி ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் ஓடுவீங்க.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வந்து சில நாட்கள் தொய்வடையும். அந்த முயற்சிகள் எடுக்க வேண்டாத நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள். 23/1/2026 25/1/2026 வரலாம். 23/1 25/1/2026 வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். புதுசாக வந்து எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேனால் மேல் படிப்புக்குன்னு படிக்கக்கூடிய பாக்கத்தில் இருக்க மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய, வெளிநாட்டில் போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியே வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னும் போது 9க்கு 10ஆம் இடமாக வரும். தொழில் சம்பந்தமான படிப்புகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அரசியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க, உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க, அது பிரச்சனையை கொண்டு போய் விடும். அது தவிர பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர இளம் கலை அது மாதிரி 10th 12th அதாவது இளநிலை வகுப்பெல்லாம் படிக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உடல்நிலை சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிகப்பு கலர் இந்த பூ கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றது வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சதுன்னா உங்களால் அருகில் இருக்கக்கூடிய எந்த முருகன் கோவிலுக்காக போயிட்டு செம்பருத்தி பூ, சிவப்பு கலர் செம்பருத்தி பூ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், பழைய சிவன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சது எண்ணெய் தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும்.